தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு சர்ச்சை கானா பாடகி இசைவாணி பற்றி தான். ஐயாம் சாரி ஐயப்பா இந்த காணொலியை போடுறதுக்கு, ஐயாம் சாரி ஏசப்பா இந்த காணொலியை போடுறதுக்கு, ஐயாம் சாரி நபிகள் நாயப்பா இந்த காணொலியை போடுறதுக்கு. ஏன்னா நான் 3 பேரையுமே வச்சு தான் பேச போகிறேன். நான் ஒரு தரப்பில் இருந்து பேசுகிற மாதிரி இல்லை. அதனால தான் 3 கடவுள்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன், எதற்கு, எங்கே, எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். ஐயாம் சாரி ஐயப்பா, ஐயாம் சாரி ஏசப்பா, ஐயாம் சாரி நபிகளப்பா. எப்படி ஒரு மனிதன்கிட்ட, எந்த ஒரு மனிதனிடத்திலுமே ஒரு குறை இருக்கும். குறை இல்லாத மனிதனே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி குறை இல்லாத மதமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் இந்த மதம் உசத்தி, இந்த மதம் தாழ்த்தி, இவங்க ரொம்ப சரியாக இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப கெட்டதாக இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. எல்லா மதங்களிலையுமே நிறை குறைகள் இருக்க தான் செய்யுது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுடைய மனநிலையை பொறுத்து தான் அது. அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான். ஒரு மதத்தை சார்ந்தவன் தன் மதம் தான் பெரிதுன்னு பேசுவான். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நான் கிறிஸ்தவன் அப்படின்னா நான் கிறிஸ்தவம், என்னுடைய கிறிஸ்தவம் தான் பெருசு, இதுதான் சிறந்த மதம், இதுதான் சரியான மதம், இதுதான் நல்ல மதம் அப்படின்னு பேசுவேன். நானே இந்துவாக இருந்தால் என்ன செய்வேன்னா, நான் வழிபடுகிற இந்து கடவுள் தான் பெரிய கடவுள், எங்களுடைய மத அடிப்படை தான் சரியான அடிப்படை அப்படின்னு தான் பேசுவேன். நான் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அப்படி தான், நபிகள் நாயகம் தான் பெருசுன்னு பேசுவேன், அல்லாஹ் தான் உயர்ந்தவர்னு பேசுவேன், என் மதம் தான் சிறந்தது. இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதில் விதிவிலக்காக ஒரு சிலர் என்ன செய்யலாம்னா, எனக்கு கிறிஸ்தவம் பிடிக்கலை, நான் இஸ்லாமியனாக மாறுகிறேன், அது அவனுடைய மனநிலையை பொறுத்தது. நான் இந்துவாக இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக மாறுகிறேன், அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம், ஒரு தனிப்பட்ட உரிமை. தனக்கான கடவுளை, தனக்கான மதத்தை தழுவிக்கொள்வது அது அவனுடைய விருப்பம். இப்போ ஒரு உணவகத்துக்கு போகிறான், நான் போகிறேன், என் கூட ஒரு 2-3 பேர் வர்றாங்க. அந்த உணவகத்தில் போய் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோமே. அந்த உணவகத்தில் நம்ம உட்காந்துருக்கும்போது அங்கே அந்த விடுதியில் உணவகத்தில் வேலை பார்க்குறவர் என்ன சொல்லுவார்னா, உங்ககிட்ட இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பூரி இருக்குது, புரோட்டா இருக்குது, நெய் ரோஸ்ட் இருக்குது, ஆனியன் ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படின்னா, எனக்கு இட்லி பிடிச்சிருக்குது, நான் இட்லி வாங்குவேன். நான் இட்லி வாங்கினேங்கிறதுக்காக எனக்கு எதிரில் உட்காந்துருக்கிற என் நண்பரும் அதே மாதிரி இட்லியை தான் வாங்கணும்னு நான் விரும்பினேன்னா நான் பைத்தியக்காரன். அவர் என்ன செய்வார், அவருக்கு புரோட்டா பிடிச்சிருக்கும், அவர் புரோட்டா வாங்குவார். இன்னொரு நண்பருக்கு தோசை பிடிச்சிருக்கிறோம், அதுவும் நெய் ரோஸ்ட் தான் அவருக்கு பிடிக்கும், அவர் வாங்குவார். அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் வாங்குறாரு. எனக்கு இட்லி பிடிச்சிருக்கு, அவருக்கு. இப்படி தான். இப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய பசியை போக்குவதற்கு, சுவையை உணர்வதற்கு, என் வாய்க்கு, என் நாவுக்கு, என் வயிற்றுக்கு என்ன தேவையோ அதை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேனோ அப்படிதான் மதமும். எனக்கு கிறிஸ்துவம், அவருக்கு இந்து, அவருக்கு அல்லாஹ், அவ்வளவுதானே வித்தியாசம். நான் சரணமாயப்பான்னு சொல்லிட்டு போறேன், அவர் பிரைஸ்லான்னு சொல்லிட்டு போறாரு, அவர் அஸ்லாம் அலைக்கம்னு சொல்லிட்டு போறாரு. அவருடைய விருப்பம். ஆனால் இங்க எங்க தெரியுமா பிரச்சனை வருது, நான் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய மதத்தை நான் புகழ்ந்து சொல்லலாம், ஆனால் நான் எதை சொல்லக்கூடாது அப்படின்னா, அந்த மதத்தை பற்றிய இழிவை பேசக்கூடாது, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குறையை பேசக்கூடாது. நான் அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொறாமை. தன் மதம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிடணும், அவ்வளவுதான். அவனை நக்கல் அடிக்கிறது, இவனை நக்கல் அடிக்கிறது. உன்கிட்ட பல குறைகள் இருக்குதே, அதை சரி செய்ய. குறைகளே இல்லாத ஒரு மதம் இருக்குமா அப்படின்னா இல்லை. அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு அந்தந்த மதத்தில் உள்ளவனுக்கு தான். அதை சுட்டி காட்டக்கூடிய கடமை இருக்குது, உரிமை இருக்குது. அதை அவன் பார்த்துக்குவான். ஐயா, நான் எந்த மதத்துக்குள்ளே இல்லையா, நான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன், ரொம்ப சுத்தம், ரொம்ப அருமை, பேசாமல் போயிரு. அது எதுக்கு சாமி கும்பிட்றவனை பார்த்து நீ நக்கல் அடிக்கிற? கேட்டால் நான் உரிமை, உன்னை யார் உரிமை தர சொல்கிறேன்? உனக்கு தான் அதில் நாட்டம் இல்லைல்ல, உனக்கு தான் அதில் நம்பிக்கை இல்லை, அதில் உனக்கு தான் விசுவாசம் இல்லை, விட்டு. ஆனால் அதை விட்டுட்டு நீ என்னமோ நீ தான் கடவுளே இல்லைன்றிய, அப்புறம் உனக்கு என்ன, அது ஒசத்தி, இது தாழ்த்தி, இது தாழ்த்தி, அது ஒசத்தின்னு பேசுற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? முதல்ல அந்த தகுதி உனக்கு இருக்குதா? நீ தான் ஆட்டையிலே இல்லையப்பா.
நீ கிறிஸ்தவனும் இல்லை, நீ இஸ்லாமியனும் இல்லை, நீ இந்துவும் இல்லை, எந்த சந்தும் இல்லை, நீ ஓரம் போய் உட்கார வேண்டியதானே. நீ உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ சொல்ற கடவுளை கும்பிடுகிறவன் காட்டும் மிராண்டி. இது அவர் தாடிக்காரன், அந்த இசைவாணி பாணியிலே பேசுவோமே, தாடிக்கார் சொல்லிட்டு போனது. சரி, தாடிக்கார் அயோக்கியன்னு சொல்றாரு, கடவுளை கும்பிடுவோன்னு அயோக்கியங்கிறாரு. எங்கேயாவது எந்த கோயில்லையாவது கடவுளை கும்பிடாதவன் அயோக்கியன்னு எழுதி வச்சிருக்கானா? எழுதி வச்சிருக்கானா? அப்ப என்ன, அவனுக்கு கும்பிடணும் முடிஞ்சிட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கான். நீ கும்பிடலையா, சரி போப்பா அப்படின்ட்டு போயிட்டான்ல. அது மாதிரி நீ, உனக்கு கடவுள் பக்தி இல்லை, நீ பகுத்தறிவாளன்னா நீ அப்படி இருந்துட்டு போ. ஆனா சாமி கும்பிடுறவனை பார்த்து நக்கல் அடிக்க கூடாது. எப்படி சாமி கும்பிடுறவன் உன்னைய பார்த்து சாமி கும்பிட வான்னு என்னைக்காவது கூப்பிட்டுருக்கானா? கண்டிப்பா நீ சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றானா? சாமி கும்பிடாத உன்னைய எங்கேயாவது கேலி செய்யறானா? ஆனா நீ என்ன செய்யற? சாமி கும்பிடலன்னா விட்டுறணும், நீ அதோட நீ போயிடணும். ஆனா நீ சாமி கும்பிடுறவனை பார்த்து ஏதோ ஒரு மதத்தை தழுவி அவன் ஒரு ஆன்மீக நெறியில நம்பிக்கை விசுவாசம் கொண்டு அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதை பார்த்து நீ எதுக்கு கேலி பண்ற, கிண்டல் பண்ற? அப்ப இங்க என்ன அப்படின்னா, இங்க இப்ப நம்ம கேட்போமே, எந்த மதத்துல நீ சொல்லுவ உடனே, ஏன் நீங்க கிறிஸ்துவ பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, கேள்வி பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் இஸ்லாமியரை பேச மாட்டேங்கிறீங்கன்னா, அங்கதான் இந்துக்கள்ல தான் சாதி இருக்குது, அங்கதான் சனாதனம் இருக்குது, இங்கெல்லாம் அப்படி இல்லை. யார் சொன்னது? யார் சொன்னது? கிறிஸ்துவத்தில் சாதி இல்லைன்னு யார் சொன்னது? போய் பாருங்க. பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகளுக்குள்ள குடுமி பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? இன்னைக்கு பிஷப் எல்லாம் எப்படி நியமிக்கிறாங்க? ஒரு பிஷப் போடுறாங்க கிறிஸ்துவ மதத்துல, எப்படி போடுறாங்க? அங்கேயும் சாதி இருக்கு, மிகப்பெரிய அளவுல சாதி இருக்கு. அதே மாதிரி இஸ்லாத்துல சாதி இல்லாம இருக்கலாம், ஆனால் உருது பேசுற முஸ்லிம்கள், தமிழ் பேசுற முஸ்லிம்கள் அப்படின்னு அவங்ககிட்ட வேறுபாடு இல்லாம இருக்குதா? சியா சன்னின் 2 பிரிவுகளா இருந்துட்டு அடிச்சிட்டு நாடுறாங்களே, அது இல்லாம இருக்குதா? இந்த மதத்துல தான் சாதி இருக்கு, இந்த மதத்துல தான் சனாதானம் இருக்கலாம் இல்ல, எல்லா மதத்திலையும் சாதி இருக்கு, எல்லா மதத்திலையும் சனாதானம் இருக்கு. இல்லைன்னு பேச சொல்லுங்க, நாம எந்த டிபேட்டுக்கு நாங்க ரெடி, எந்த விதமான ஒரு விவாதத்துக்கும் தயார். அப்புறம் பெண்கள் குறித்து பேசுறது, ஏன் பெண்களை ஏன் நீங்க அங்க விடுறது இல்லை, இங்க விடுறது இல்லை? விட்டா போ, விடலன்னா சாமியை கும்பிடாத, அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிற? இப்ப நான் கேட்கிறேன், ஏன் இந்து கோயில்ல தான் கடவுள் இருக்காரா? கிறிஸ்துவ ஆலயங்கள்ல தான் கடவுள் இருக்காரா? பள்ளிவாசல் மசூதிகள்ல தான் அல்லாஹ் இருக்கிறாரா? இதுவே எவ்வளவு பெரிய மடத்தனம். அப்ப தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா, ஏன் பெண்கள் போனா என்ன, போகலைன்னா என்ன? போனா போய் கும்பிடு, போகலைன்னா போகாம இருந்து ஒரு இடத்துல இருந்து கும்பிடு, அவ்வளவுதானே. இதுல எந்த மதத்திற்கும் விதி விலக்கு இல்ல. இப்ப கிறிஸ்துவ தேவாலயங்கள்ல பூச வைக்கிறது யாரு? மாஸ்னுவாங்க. பூச வைக்கிறது யாரு? பங்குத்தந்தை, இல்லைன்னா உதவி பங்குத்தந்தை, ஒரு ஃபாதர், அவர் தான் வைப்பாரு. எங்கேயாவது சிஸ்டர் பூச வச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது சிஸ்டர் பிஷப் ஆகி பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு பெண் போப்பாண்டவர் ஆகி பார்த்துருக்கீங்களா? அப்ப அப்ப அந்த கேள்வியெல்லாம் யாரு கேட்பா? அதே மாதிரி இஸ்லாத்தில் எடுத்துக்கோங்க, அவங்க ஏறி நின்று பிரீச் பண்ணிட முடியுமா? பள்ளிவாசலில் நின்று அந்த பாத்தியா ஓதி அந்த அந்த சடங்குகளை எல்லாம் ஒரு பெண் செஞ்சிட முடியுமா? இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல் மசூதிகளுக்குள்ள நுழையவே கூடாது இல்லையா? அந்த தொழுகைகள், ஆண்கள் தொழுகை பண்ணும்போது பெண்கள் நுழையவே கூடாது. அப்ப இதெல்லாம் வச்சு என்ன செய்யலாம் நம்ம? அப்ப என்ன? நம்பிக்கை, விசுவாசம் தான். அதான் பைபிள்ல கூட இயேசுநாதர் சொல்றாருல, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது போ. கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்ப விசுவாசம் இருந்தா இங்க முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம், அவ்வளவுதானே. நீ நம்புற, அவ்வளவுதானே. இப்ப நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம், ஹலால் செஞ்சாதான் சாப்பிடுன்னு சொல்லி இஸ்லாமியர் சொல்றாங்க. இப்போ ஒரு உணவகத்துக்கே போறோம் அப்படின்னா அங்க போட்டிருப்பாங்க ஹலால் செய்யப்பட்டது, அப்படின்னா தான் நாங்கள் சாப்பிடுவோம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமியர் கடைகளில் தான் போய் சாப்பிடுவாங்க, ஏன்னா அப்போ தான் அங்கே ஹலால் செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, ஒரு உணவகத்தில் ஹலால் செய்யப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ஹலால் செய்யப்பட்டதுன்னு போட்ட அந்த விடுதிக்கு அந்த உணவகத்துக்கு ஒரு இஸ்லாமியர் தைரியம் போய் சாப்பிடுவார். ஆனால் அங்கே சாப்பிடக்கூடிய கிறிஸ்தவர், அங்கே சாப்பிடக்கூடிய இந்து, அப்போ ஹலால் செய்யப்பட்ட இடத்துல நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொன்னால் என்ன செய்யறது? இது இஸ்லாமிய முறைப்படி இது ஓதி அந்த அந்த ஆடையோ மாடையோ பழி கொடுத்து அதை பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு யாராவது போகிறாங்களா? அப்படி போகிறதில்ல. எந்த கிறிஸ்துவரும் இங்கே ஹலால் செய்யப்பட்டதுன்னு போட்டிருக்குது, அப்போ நான் சாப்பிட மாட்டேன், இது இஸ்லாமியருடைய நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு இந்து இங்கே இது ஒரு இஸ்லாமியருடைய நம்பிக்கை, இங்கே ஹலால் செய்யப்பட்டதுன்னு போட்டிருக்கே, அப்படி யாராவது சாப்பிடாம போகிறாங்களா? இல்லை. அப்போ சாமி கும்பிடணும் அப்படின்னா
அது அவங்களுடைய அவரவருடைய விருப்பமாகத்தான் அது வருது போகுது. அதை தாண்டி இங்கே பல விஷயங்கள் நமக்குள்ள உறவுகளை கெடுப்பதற்காகத்தான் இந்த இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குங்கிறது அது சரி. ஏன்னா இதில் ரொம்ப குறிப்பிட்டு நான் இந்துக்களை ஒரு விஷயத்தில் நான் பாராட்டணும். என்னென்னா, கிறிஸ்துவத்திலும் இஸ்லாமியத்திலும் இல்லாத ஒன்றை இந்த இந்துக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. எப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்று தான், எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சில இதுகளை ஏற்றுக்குவாங்க. அதில் ஒரு சில பிரிவுகள் இருக்கலாம். இப்போ பிராமணர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு சில பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்துக்கள் என்பவங்க கிறிஸ்துவ ஆலயத்துக்கு கூட போவாங்க, இயேசுநாதர் கூட கும்பிடுவாங்க, ஒரு வேளாங்கண்ணி சுருவத்தை கூட வச்சுருப்பாங்க, ஒரு சிலுவை அடையாளத்தில் ஒரு வீட்டில் வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்க, இஸ்லாமியர்கள் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவரோ ஒரு இஸ்லாமியரோ அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு இந்துக்கள் கொடுக்கக்கூடியதை அந்த பிரசாதம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு ஒரே கடவுள், எங்கள் கடவுளை தவிர வேற கடவுள் இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் அந்த கடவுளை நீங்கள் கடவுளாக பார்க்குறீங்க, அவங்க கொடுக்க உணவாக பார்க்க வேண்டியதானே? எப்படி ஒரு கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இந்து அவர் பள்ளிவாசலுக்கு போனாலும் அவர் அதை ஏற்றுக்குவாங்க. ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு போனாலும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஏற்றுக்குவாங்க. இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருக்கு. அந்த விஷயத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை விட அனைவரும் ஒன்றுதான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நீங்கள் கிறிஸ்துவத்தை கொண்டாடினாலும் நீங்கள் அன்பாய் கொடுக்கக்கூடிய அந்த பலகாரத்தை, அந்த கேக்கை நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் இஸ்லாமியராக இருந்தாலும் நீங்கள் அன்பாக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை, அந்த பிரியாணி நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அந்த விதத்தில் அவங்கள நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு அவங்க எல்லாரோடையும் இருப்பாங்க. இன்றைக்கும் கூட நமக்குள்ள ஒரு சிலர் தான் இந்த மாதிரி சேட்டைகள், இந்த மாதிரி வம்புகள் தும்புகள் எடுத்து விடுறாங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரு இந்து பண்டிகை நடக்குதுன்னா அதுக்கு இஸ்லாமியர்கள் போய் வரவேற்கிறதும், ஒரு நான் பார்த்துருக்கிறேன் காணொலியாவே கூட, ஒரு பிள்ளையார் ஊர்வலம் போகும், இஸ்லாமியர்கள்லாம் நின்று அதை வரவேற்கிறாங்க, நான் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அதுபோல் ஊர்வலங்கள், இந்துக்களினுடைய தேர்கள்லாம் வரும்போது நின்று வழிபட்டுருக்கிறாங்க. கிறிஸ்தவருடைய சப்பரங்கள் போகும்போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வரவேற்றிருக்கிறாங்க. அப்போ என்ன, சரியாக இருக்கிறவன் சரியாக தான் இருக்கிறான். ஆனால் எவனெல்லாம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 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 சனாதானம் இல்லையா, அது இது நீங்கள் மதத்தால் மட்டும் அது கிடையாது. சனாதானம்ங்கிறது கடவுளே இல்லை என்பவன் கடவுள் இருக்கிறான்ங்கிறவனை பார்த்து கேலி செய்கிறதும் கிண்டல் பண்ணுறதும் பண்ணுறான் பாருங்க, அது கூட சனாதானம் தான், அது கூட சனாதானம் தான். அப்போ அதை எல்லாத்தையும் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதையெல்லாம் சரி செய்யணும், இதையெல்லாம் ஒருமித்து ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அவனவன் விசுவாசம், அவனோட நம்பிக்கை, இதில் உள்ள நுழையிறதற்கு நம்ம எவனுக்குமே தகுதி கிடையாது. அதுவும் குறிப்பாக சாமியே இல்லைன்னு சொல்கிறவன் எதுக்கு இந்த பேச்செல்லாம் பேசுகிறேங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை அது. அதை ஒரு ஆண்டவனை எடுத்து, ஒரு கடவுளை எடுத்து, ஒரு மதத்தின் வழியிலே, மார்க்கத்தின் வழியிலே போகிறது அவனவனுடைய விருப்பம். மிக அழகாக ஒரு படத்தில் ஐயா இளையராஜா அவர்கள் இசையமைத்த படம் வாலி அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு சிறந்த பாட்டு. அந்த பாட்டை பாடினது யாருன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. நாகூர் ஹனிபா. நல்ல ஒரு பாடல். உன்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எந்த மதமோ ஆண்டவன் அந்த மதம் அப்படின்வான். அதுதான் உண்மை. எவனெல்லாம் நல்லவனோ அதுதான். ஆண்டவன் எந்த மதம்னு கேட்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி புதைந்த ஒரு பாடல் அந்த பாடலை நீங்க முழுவதுமாக ஒரு முறை கேட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். எந்த மதமும் கிடையாது, ஆண்டவனுக்கு எதையா மதம் அப்படின்னா நல்லவங்கள்லாம் எந்த மதமோ அதுதான் ஆண்டவனுக்கு மதம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு கிறிஸ்தவன்லாம் நல்லவனா, இன்னைக்கு இஸ்லாமியெல்லாம் நல்லவனா, இன்னைக்கு இந்துவா இருக்கிறவனா நல்லவனா? அப்போ இதில் எவன் நல்லவன்? அப்போ ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எந்த மதமோ அதுதான் ஆண்டவன் அந்த மதம்னு அந்த பாடலில் வருது. அப்போ ஆண்டவன் எந்த மதம்? அப்போ ஆண்டவனுக்கு மதமே இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவனாக இஸ்லாமியனாக நீங்கள் இஸ்லாமிய எந்த மதத்திலையும் எடுத்துக்கோங்க, நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா? உண்மையாகவே நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய இப்போ பகவத்கீதையாக இருக்கட்டும், இல்லை என்றால் பைபிளாக இருக்கட்டும், இல்லைன்னா குரானாக இருக்கட்டும், இதை படித்து தெளிந்து அதை உட்கொண்டு அந்த மார்க்கத்திலே போய்கொண்டிருக்கிற நீங்கள் சரியான வாழ்க்கை முறையில் நடக்கிறீங்களா? பொய் பேசாமல் இருக்கீங்களா? உங்கள் தொழிலில் நியாயமாக நீதியாக நடந்துக்கிறீங்களா? முடியுமா? உங்கள் வாழ்க்கையில எல்லாம் உங்கள் மதம் என்ன சொல்லுதோ அப்படித்தான் நீங்கள் நடக்கிறீங்களா? இல்லைல்ல. அப்போ ஆண்டவன் எந்த மதம்? இந்த கேள்வி உங்களிடத்திலே வைக்கிறேன். உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எந்த மதமோ ஆண்டவன் அந்த மதம். இப்போ உங்களிடத்துல நான் கேட்கிற கேள்வி, ஆண்டவன் எந்த மதம்? நன்றி, வணக்கம்.
இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.